Assalamu alaikum. Hi everyone. Welcome back to IN World Recipes. இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெசர்ட் ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புடின் ரெசிபி உண்டு. நீங்கள் புடின் எல்லாம் செஞ்சு சேல் பண்ணுறதா இருந்தால் சில பேர் வந்து புடின் மட்டுமே செஞ்சு சேல் பண்ணுறாங்க. மற்றவங்க வந்து சிலர் வந்து ஸ்வீட்ஸ் மட்டும் அந்த மாதிரி சேல் பண்ணுற. இப்போ நீங்கள் புடின் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு வந்து இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும் அதே மாதிரி மிச்சம் செலவும் இல்லை, செலவில்லாத ரிச்சான நல்ல ஒரு புடின் ரெசிபி ஒன்று தான். நாங்கள் எங்களோட சேனலில் நிறைய புடின் ரெசிபிஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பிஸ்கட் புடின் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து பார்த்து உங்களுக்கு அது மாதிரி செஞ்சு கொள்ளவும் மேலும் அதோடு வந்து இந்த ரெசிபியும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரெசிபி உண்டு. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த புடின் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து சாக்லேட் பிஸ்கட் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த பிராண்டில் இருந்தாலும் சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கொள்ளையிலும். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து இந்த சாக்லேட் பிஸ்கட் தான். இப்போ இதை வந்து இதை மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு நடுவில் இருக்கிற அந்த க்ரீமை வந்து நாங்கள் வேறு எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கொள்ள போகிறோம். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் சாக்லேட் பிஸ்கட் ஒன்று தான் இது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைட்டாக இருக்கிற அந்த சாக்லேட் பிஸ்கட்டும் எடுத்துக்கொள்ளையிலும். எப்படி விருப்பமோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு இதுக்கு க்ரீமை வந்து இருக்கிற பிஸ்கட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீம் எல்லாத்தையுமே வேறையாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் எல்லாத்தையுமே நாங்கள் வேறு எடுத்துகிட்டு நாங்கள் இதை வேஸ்ட் பண்ணுறதில்ல. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஒரு இந்த க்ரீமை வச்சு டாப்பிங் ஒன்று தான் செஞ்சு கொள்ள போகிறோம். நல்ல க்ரீமியான டேஸ்ட்டான ஒரு டாப்பிங் உண்டு. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாகவே விளங்கும். என்ன சரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். எப்பயும் போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தந்திருப்பேன். அதை வந்து நோட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நான் க்ரீம் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போ நான் பிஸ்கட்டையும் ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறேன். இப்போ ஒரு லார்ஜ் ஒரு சட்டி ஒன்று எடுத்துகிட்டு இதில் வந்து நாங்கள் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்கிறோம். இந்த ஃப்ரெஷ் மில்க் வந்து 450 ml தான். ஃப்ரெஷ் மில்கை சேர்த்துட்டு உங்களுக்கு 500 மாதிரி சேர்த்துக்கொள்ளவும் மேலும். இப்போ நீங்கள் கேட்பீங்க மில்க் பவுடரில் செய்யலுமாண்டு. மில்க் பவுடர்லேயும் செய்யலும். 500 ml நீங்கள் மில்க் பவுடர் கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோனீங்கன்னா சரி. இப்போ நான் இதுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கொள்கிறேன், கண்டென்ஸ் மில்க். இதையும் சேர்த்துட்டு இதில் வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் ஒன்றும் கிடைக்கும். அதோடு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு டின் மில்க் மேட் எடுத்தாலும் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வந்து செஞ்சு கொள்ளணும். ஏன்னா நாங்கள் எல்லாமே ஃபுல்லாக சேர்க்குற இல்லாதனால ஒரு ரெசிபிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன்னா உங்களுக்கு வந்து மிச்சமே நல்லாவே இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு டின்லேயே எங்களுக்கு நிறைய செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நான் மில்க் மேடை சேர்த்துட்டு அதுக்கு நான் வெனிலா சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வெனிலாவையும் சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளாவை வந்து நாங்கள் கொஞ்சம் மில்கை சேர்த்து கார்ன்ஃப்ளாவை கரைச்சிக்கொள்ள போகிறோம். இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற இந்த 450 ml 500 ml மில்க் எடுத்திங்கன்னா 450 ml வந்து ஊற்றிட்டு நீங்கள் 50 ml வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்கிறதுக்கு இது நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மில்கை ஊற்றிட்டு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி கரைச்சிட்டு நல்லாவே கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டி கட்டி இல்லாமல் நல்லாவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ளேலிஸ்ட் எல்லாமே இருக்கு. சுய தொழில் வந்து செய்கிறதுக்கு விருப்பமான உங்களுக்கு இந்த எங்களோட சேனல் வந்து மிச்சமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் மெசேஜும் அனுப்புகிறாங்க. நிறைய டவுட்டும் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பினா ரிப்ளை பண்ணிக்கொள்ளவும் மேலே. நீங்கள் கமெண்ட் பண்ணினீங்கன்னா ஏழுமான எல்லாத்துக்குமே ஷார்ட்டாக நான் ரிப்ளை பண்ணிக்கொள்வேன். அது வந்து எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதோடு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து என்ன சரி டவுட் அப்படின்ட்டுச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க. நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இந்த மில்கில் இதில் வந்து நாங்கள் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும்.
உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கொள்ளும். வெனிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கொண்டீங்கன்றாலும் நல்லாவே இருக்கும். லைட்டாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும், லைட் க்ரீம் கலருக்கு வரும். அது உங்களோட இஷ்டம் தான். ஏன்டா நான் அந்த கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக சேர்க்க வேண்டியதையும் நான் என்னென்னு சொல்கிறேன். கண்டென்ஸ் மில்க் பதிலாக உங்களுக்கு சுகரும் சேர்த்துக்கொள்ளும். உங்களோட அந்த இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்தா நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அதனால தான் நான் வந்து கண்டென்ஸ் மில்க் இதில் சேர்த்துக்கொண்டேன். இப்போ நாங்கள் சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் மில்க் மிக்சரை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க போக்குள்ள நல்ல ஒரு திக்னஸ் ஒன்று வரும். நல்ல திக்னஸான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொண்டா சரி. பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்போ நல்ல க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரும். அந்த அளவு வந்த பிறகு நீங்கள் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொண்டீங்கடா சரி. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வச்சா டக்குன்னு தீய பார்க்கும். அதனால் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வரும். பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி அளவு வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுக்கோங்க. எங்களுக்கு இது சூடாகவுமே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும், ஆனாலும் கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இந்த மாதிரி அளவில் வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த புடின்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலுமான நல்ல ரிச்சான ஒரு புடின் ஒன்று தான். நாங்கள் ஏன்டா இதுக்கு கண்டென்ஸ் மில்க், கார்ன்ஃப்ளவர் எல்லாமே நல்ல சுகர் எல்லாம் சேர்க்காமல் நாங்கள் செய்கிறது வந்து, அதனால சாக்லேட் பிஸ்கட் தான் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் நல்லா ரிச்சாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு நான் இதுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல ஒரு சில்கியான ஒரு இது வரும். அதனால் இந்த பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்ல க்ரீமியாகவும் இருக்கும், நல்ல ஒரு க்ரீம் டேஸ்ட் ஒன்று வரும். அதனால் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லாட்டியும் அது உங்களோட இஷ்டம் தான், அது வந்து ஸ்கிப் பண்ணி கொள்ளையிலும். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் செய்ய போகிற புடின் நாங்கள் மோல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இது வந்து பிளாஸ்டிக் மோல்டு தான், ஆனால் வந்து எங்களுக்கு ஸ்டீம் பண்ணவும் இயலும். இதில் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஏழுமான இது எல்லாமே வந்து இதில் போட்டு வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே அந்த சின்ன கப்ஸ் ஸ்டீம் பண்ணி காட்டியிருக்கிறேன். அது மாதிரி ஒரு இது தான் இதுவும். இதில் வந்து லிட்டோடு இருக்கிற சுட்டி எங்களுக்கு லேசி, அதனால் அப்படியே மூடி எங்களுக்கு சேல் பண்ணிடும். இப்போ நான் வேறையாக கொஞ்சம் மில்க் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துகிட்டு நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த சாக்லேட் பிஸ்கட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஒன்றொண்டா போட்டு இந்த மாதிரி மில்கில் டிப் பண்ணிவிட்டு நாங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நாங்கள் செய்கிற அந்த ட்ரேயில் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கட் ஒன்றொண்டையும் இந்த மாதிரி போட்டோன்னே டிப் பண்ணி எடுத்துருங்க, இல்லாட்டி வந்து நல்லாவே கரையிறதுக்கு பார்க்கும். அதனால் போட்டோன்னே எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட எடை இல்லாமல் ஃபுல்லாகவுமே நீங்கள் நிறச்சிக்கொண்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நீங்கள் நிறச்சிக்கோங்க. எடை இருந்துச்சுன்னா பிஸ்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கொள்ளவும் மேலும். இப்போ நாங்கள் பிஸ்கட்டை சேர்த்துட்டு நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மில்க் மிக்சர் இருக்கு தானே, அந்த க்ரீமை வந்து நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்கிறோம். நல்லா பாருங்கள், நல்ல ஒரு டெக்ஸ்டரில் வந்திருக்கு எங்களோட க்ரீம். இது வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வைக்க போக்குள்ள நல்லாவே எங்களுக்கு செட் ஆகிரும். இந்த மாதிரி க்ரீமை இதுக்கு மேலால் போட்டு கொஞ்சம் கூட விளங்காத மாதிரி நல்லாவே இப்படி நீங்கள் நிறச்சிக்கோங்க. நிறச்சி கொண்டுட்டு இதுக்கு மேலே திருப்பியும் நாங்கள் பிஸ்கட்டை வந்து சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இந்த மாதிரி லேயராக தான் இந்த பிஸ்கட் புடினை செஞ்சுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு இந்த கண்டெய்னரில் செஞ்சு சேல் பண்ணுறது நல்லாவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு அந்த சின்ன ரவுண்ட் பிளாஸ்டிக் அந்த மாதிரி கப்ஸ்லேயும் உங்களுக்கு இதை செஞ்சுக்கொள்ளவும் மேலும் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா ஒன்றும் வந்து ஒரு விலைக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் சின்னது பெருசு அந்த மாதிரி கப்ஸில் உங்களுக்கு செஞ்சுக்கொள்ளவும் மேலும் அது உங்களோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி இதில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையுமே டிப் பண்ணி மில்கில் டிப் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சேல் பண்ணவும் மேலும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 பேருக்கு நல்லாவே இது வந்து நல்லாவே போதுமான அளவுக்கு நல்ல ஒரு டெசர்ட் உண்டு. 6 பேருக்கு நல்லாவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி கண்டெய்னரில் உங்களுக்கு செஞ்சு சேல் பண்ணோம். இல்லை இதில் ஒரு 5 நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த 1 வீக்கு வந்து போதுமா இருக்கும். ஏன்டா அதுக்கு 1 வீக்குக்குள்ளே எப்படியுமே இது சேல் ஆகிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் இப்படி செஞ்சீங்கன்னா மிச்சம் நல்லா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்ன கப்ஸில் செஞ்சு கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டு உங்களுக்கு செஞ்சு கொள்ளவும் மேலும். இந்த மாதிரி நான்
இந்த கண்டெய்னரில் இப்படி போட்டுட்டு மேலால் திருப்பியும் நான் அந்த மிக்சரை போடுறேன், அந்த க்ரீமை. இப்போ கொஞ்சம் பிஸ்கட் வந்து மிஞ்சி இருக்கு. இதை வந்து நான் நல்லாவே க்ரஷ் பண்ணி தூளாக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தூளாக்கி நல்லாவே எடுத்தாச்சு. இப்போ இந்த தூளையும் இதுக்கு மேலே நான் சேர்த்துக்கொள்கிறேன். அது வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிஸ்கட்டாகவே சேர்த்துக்கொள்ளவும் மேலும், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி தூளாக கூட சேர்த்துக்கொள்ளவும் மேலும். உங்களுக்கு வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி செஞ்சுக்கொள்ளவும் மேலும், ட்ரேலையும் செஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அப்பையும் வந்து நல்லாவே இருக்கும். இந்த க்ரஷ் பண்ண பிஸ்கட்டை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாவே இருக்கும். கொஞ்சம் கூட இது இல்லாமையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இதுக்கு வந்து மாரி பிஸ்கட் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். அந்த டாப்பிங்க்கு அந்த க்ரீம் நீங்கள் சேர்க்குற இல்லை அப்படின்னா ப்ளெயினான மாரி பிஸ்கட் கூட சேர்த்துக்கொள்ளையிலும். அதுலேயும் சாக்லேட் மாரி பிஸ்கட் இருக்கு, நார்மலாகவும் இருக்கு. எது விருப்பமோ அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு செஞ்சுக்கொள்ளவும் மேலும். இப்போ நான் இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டுட்டேன். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு இதுக்கு மேலால் தான் நாங்கள் டாப்பிங்காக போட போகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கிறோம். நாங்கள் இப்போ டாப்பிங்காக செஞ்சு கொள்ள போகிறோம். அதுக்கு நான் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கிறேன். இப்போ நான் மில்க் சாக்லேட்க்கு நாங்கள் ஏற்கனவே அந்த பிஸ்கட்டில் ரிமூவ் பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளையிலும். பட்டர் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இதுக்கு விப்பிங் க்ரீம் இல்லாட்டி ஹெவி க்ரீம் அதில் 2ல் ஒன்றை சேர்த்துக்கொள்ளவும் மேலும். இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொண்டேன். ஃப்ரெஷ் மில்கை சேர்த்துட்டு இப்போ இதை நான் மைக்ரோவேவில் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த க்ரீமும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வரப்போக்குள்ள நல்லா மெல்ட் ஆகி வரப்போக்குள்ள நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் இதை கட்டாயமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாப்பிங்கை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய டெசர்ட்ஸ்க்கு எங்களுக்கு இந்த மாதிரி டாப்பிங்ஸ் எங்களுக்கு போட்டுக்கொள்ளையிலும் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இது வந்து சொல்லப்போனால் ஒரு கனாஷ் உண்டு அப்படின்றே சொல்லிலும். இதுக்கு நீங்கள் விப்பிங் க்ரீம் சேர்த்திங்கன்னா இன்னமுமே டேஸ்ட் நல்லாவே ரிச்சாக இருக்கும். நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீம் சேர்க்கல, அதனால் நான் சாக்லேட்டும் பட்டரும் அதோட வந்து மில்க்கும் ஃப்ரெஷ் மில்க் நான் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க்கும் அந்த நாங்கள் பிஸ்கட்டில் இருந்து எடுத்த க்ரீமும் இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இந்த டாப்பிங்கை மேலால் போட்டோன்னே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், நல்லா மைக்ரோவேவில் போட்டு எடுத்தோன்னே நல்லாவே இருக்கி. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மைக்ரோவேவில் போட அப்படி ஏலாண்டா நீங்கள் டபுள் பாயில் பண்ணி அந்த மெத்தடும் நான் நிறைய வீடியோவில் சொல்லி காட்டியிருக்கிறேன். அந்த மாதிரி கூட உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். டபுள் பாயில் மெத்தடில் செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரியும் வரும். இந்த மாதிரி வந்தப்பறம் உங்களுக்கு இதில் சேர்த்துக்கொள்ளையிலும் நல்லாவே இருக்கும். கட்டாயமாக இந்த டாப்பிங்கை செஞ்சு இந்த பிஸ்கட் புடினை செஞ்சு பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த புடினை செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு விருப்பமிட கொஞ்சம் கூலாக இருக்க வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நார்மலாகவே உங்களுக்கு இதை வச்சுக்கொள்ளையிலும். நீங்கள் மிச்சம் நாளைக்கு வைக்கிறேன்டா எப்படியுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கொள்ள வேணும். இப்போ நான் இதை செட் ஆகுறதுக்கு நார்மலாக ஒரு 5 hours மாதிரி நான் அப்படியே வைக்கிறேன். அப்போ தான் இந்த மேலே இருக்கிற அந்த டாப்பிங் நல்லா செட் ஆகி நல்லாவே வரும். பாருங்கள், நான் இது நல்லா செட் ஆகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி நல்லா இருக்கீண்டு. உங்களுக்கு கூலாக விருப்பம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ளையிலும். ஃப்ரிட்ஜில் வச்சு சேல் பண்ணுறேன்னா உங்களுக்கு எப்படியுமே மிச்சம் நாளைக்கு இதை வச்சு சேல் பண்ணி கொள்ளையிலும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் செஞ்சு கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வச்சு கொள்ளையிலும். ஏன்டா நாங்கள் இந்த மில்க் பவுடரை சுட்டி நாங்கள் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுற இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தான் வச்சு கொள்ளையிலும். அப்படி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு கூட வெளியே வச்சு கொள்ளையிலும். நீங்கள் வெளியே வச்சு சேல் பண்ணுறேன்னா ஒரு நாள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு சேல் பண்ணுறேன்னா உங்களுக்கு மிச்ச நாளைக்கு வச்சு கொள்ளையிலும். பாருங்கள், எங்களோட புடின் எவ்வளோ நல்லா இருக்கீண்டு. இந்த மாதிரி மூடியை போட்டு மூடிட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர் லேபிள் எல்லாம் அடிச்சுட்டு வுட்னு ஸ்பூன் ஒன்றை வச்சு நீங்கள் செலோ டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பாருங்கள், எங்களோட புடின் வந்து எவ்வளோ நல்லா இருக்கீங்க. டேஸ்ட்டும் அந்த மாதிரி அந்த நடுவில் இருக்கிற அந்த டாப்பிங் எல்லாமே சேர்ந்த போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிஸ்கட்டும் வந்து எங்களுக்கு ஈஸியாகவே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலுமான மாதிரி இருக்கி. நாங்கள் மில்கில் டிப் பண்ணியிருக்கிறனால இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from my Envol recipes. Thank you so much for watching.